எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த ஜெபம் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணும். வானத்திலும் பூமியிலும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் அசைய பண்ணும் வல்லமையான அதிகாரமுள்ள ஜெபம் இந்த அதிகாலை ஜெபம். இந்த அதிகாலை ஜெபத்திற்கு அத்தனை அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. ஏண்டா நம்முடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வானத்திலும் பூமியிலும் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்க சொந்த வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், தொழிலில் காணப்படுகிற காணப்படாதவைகள் எல்லா அந்தகார சக்திகளுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் எதிரான ஒரு மகிமையான ஜெபத்தை இப்பொழுது ஏறெடுக்க போகிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப சீரியஸா மிகவும் கருத்தோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மாறாத காரியங்கள் மாறும்படியாய், அசையாத அரண்கள் எல்லாம் அசையும்படியாய், நடக்காத காரியங்கள் நடக்கும்படியான ஒரு வல்லமை மிக்கதாக இந்த ஜெபம் இருக்கிறது. பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசித்து பார்த்தோமானால், நாங்கள் மாம்சத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருந்தும் நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி தான் இந்த உலகத்தில் நடக்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனாலும் நம்முடைய யுத்தம், நம்முடைய போர், நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறது அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றனவையாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும், ஐயா, உங்கள் மேன்மைக்கு, வளர்ச்சிக்கு, உங்க பிரேக் த்ரூ வெற்றிகளுக்கு விரோதமாய் பிசாசினால், சாத்தானால் கட்டப்பட்ட அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறதற்கு உங்களுடைய போராயுதங்கள் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. மனுஷ பலம் அல்ல, மாம்ச பலம் அல்ல, தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசித்தீர்களானால், கடைசியாக என் சகோதரரே, பவுல் இப்படியாக சொல்கிறார், கடைசியாக, ஐயா, எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாவற்றையும் முயற்சி பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே, பட் கடைசியாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த போராட்டம் என்னது? இந்த ஆவிக்குரிய போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. இது மனிதனோடு அல்ல, எந்த சக மனிதனோடும், நம்மோடு இருக்கிற எந்த அன்பு சகோதர சகோதரிகள் யாரோடும் அல்ல. ஒருவேளை அவர்கள் நமக்கு தீமை செய்கிறவர்கள், சத்துருவை போல காணப்படுகிறவர்கள், நமக்கு வேண்டாத்தனங்களை செய்தவர்களாக இருந்தாலும் கூட, இந்த போராயுதம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இது அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும், இது அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை செய்யத்தான் பவுல், இன்று ஆவியானவர் பவுலுடைய வார்த்தைகள், பவுல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் மூலமாக உங்களை அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, பலத்தினாலும் பலாத்காரத்தினாலும் அல்ல. அதனால போராடி போராடி நம்மள எத்தனையோ பேர் தோற்று தொலைந்து போயிருக்கிறோம். ஐயா, வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள், கர்த்தரே சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அவர்களுக்கு விரோதமான காரியங்களை, அவருக்கு விரோதமான பிரச்சனைகளை, யுத்தங்களை, வழக்குகளை எப்படி டீல் பண்ணணும், எப்படி நடத்த வேண்டும், எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எப்படி போர் செய்ய வேண்டும் என்பது தெரியாமலேயே அவர்கள் நினைக்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, நம்முடைய காரியம், ஐயா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின், யாருடைய? கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன்னா 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஐயா, இந்த பிசாசு தான் ஜனங்களை தூண்டி விடுறது. அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிறவன் பிசாசு. குடி அனுபவமே இல்லாத, கெட்ட பழக்கமே இல்லாத இளைஞர்களை தீய வழியிலே கொண்டு வருகிறது பிசாசும் அவருடைய தந்திரங்களும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு தீய செயல்களுக்கும் பின்னால பிசாசு அரண் கட்டி இருக்கிறான். ஐயா, சொற்கேளாத பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், தாறுமாறாய் பேசுகிற குடும்ப உறுப்பினர்கள்,
தவறான காரியங்களிலே, தவறான தொடர்புகளிலே ஈடுபடுகிற, தவறான காரியங்களை குடிக்கிற புசிக்கிற ஜனங்களுக்கு பின்னால் ஒரு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிற பிசாசு இருக்கிறான். யோவான் 10:10 மறந்து விடாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த யுத்தங்களிலே, இந்த போராட்டங்களிலே, இந்த பிரச்சனைகளிலே இருந்து ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சட்டப்படி, வேத சட்டப்படி, வேத நியமத்தின்படி, கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற அவருடைய செய்திகளின் படி நீங்கள் யுத்தம் பண்ணினால் நீங்கள் சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். பாருங்க, அவைகளால் நாம என்ன செய்யறோம்? இது போன்ற யுத்தத்தில் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கங்களினால் நாம் என்ன செய்ய முடியும்? தர்க்கங்களையும், தேவனை அறிகிற, தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்க முடியும். எல்லா தர்க்கங்களையும், எல்லா கொடுமைகளையும், ஐயா, தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் உங்களுடைய போராட்டம். எல்லாவற்றையும், ஐயா, உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை எல்லாம் நீங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போர் செய்யற மாதிரி செய்யக்கூடாது. உலக மனிதர்கள் செய்வது போல் செய்து தொட்டு போகாதிருங்கள். பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, வெற்றியோ ஜெயமோ விடுதலையோ அல்ல, தேவ ஆவியினாலே. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னாரே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோடு பிரச்சனை பண்ணுகிறவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகளை கெடுத்தது, உங்கள் பிள்ளைகளை மாட்டி வைத்தது, உங்கள் பிள்ளைகளை பல்வேறு சிக்கல்களிலே அகப்படுத்தினவன் யார்? அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்? ஐயா, காலையில் எழுந்தவுடனே குடிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், குடிக்க வேண்டும் என்று செல்லுகிற ஒரு மனிதனை குடிவெறியின் ஆவி அவனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஐயா, தேவையில்லாமல் சந்தேகப்படுகிற மனைவியோ அல்லது தேவையில்லாமல் சதாகாலமும் சந்தேகப்படுகிற ஒரு கணவனையோ சந்தேகத்தின் ஆவி அவனை நடத்தி கொண்டிருக்கிறது, ஆட்கொண்டிருக்கிறது, அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள். எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடணும் அல்லது ரம்மி விளையாடணும், ஏதாவது தீய வழிகளிலே செல்ல வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு மனித ஆத்துமாவுக்கும் பின்னாடி ஒரு துர் ஆத்துமா, ஒரு துர்சக்தி, ஒரு துஷ்டன் இருக்கிறான். அவன் சத்துரு, அவன் சாத்தான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த போராட்டத்தில் இருந்து எப்படியா விடுதலை பெறுறது? இவன் உங்கள் திருமணத்திற்கு தடைகளை ஏற்படுத்த முடியும். இந்த நல்ல காரியங்களை நடைபெற விடாதபடி தடுக்கிறவன் இவன். கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத பிசாசு என்று நம்முடைய ஆண்டவரே சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பாருங்க, ஆண்டவர் எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் அவரை விசுவாசிச்சு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க யுத்தத்திலே நிற்கவும் ஜெயம் கொள்ளவும் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். அத்தனை பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பிசாசின் தந்திரங்களோடு அவன் பாருங்க, உங்க பிள்ளைகளை கெடுப்பதற்கு, உன் கணவனை கெடுப்பதற்கு, மனைவியை கெடுப்பதற்கு, குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு, தொழிலிலே பிரச்சனைகளை, ஊழியத்திலே பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு இந்த யோவான் 10:10 திருடன், இந்த திருடன் திருடுகிறவனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும் ஆகிய இந்த அழுக்கு பிசாசை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நின்று நீங்கள் ஜெபிக்கும் போது கூட அப்படியாய் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய போராட்டம் என்ன? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஜெபம். நடு இரவிலே, நடு ஜாமத்திலே எழும்பி ஜெபியுங்கள். அதிகாலையில் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா, கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் பாருங்க. என்ன போராட்டம்? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். உங்க பிள்ளைகளை, உங்க கணவனை, உங்க குடும்பத்தை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், ஐயா, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அந்தகார லோகாதிபதி எங்க இருந்து வேலை செய்யறான், எப்படி வேலை செய்யறான், யார் மனதில் கிரியை செய்யறான், யார் மனதை கெடுக்கிறான், சந்தேகத்தை வச்சு, பயத்தை வச்சு, குளறுபடிகளை வச்சு, கீழ்ப்படியாமையை வச்சு யார் மனதை கெடுக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாத அந்தகார லோகாதிபதி இவன். இருளின் அதிபதி. ஐயா, அவனோடு உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுலடியார் சொல்லுகிறார். எனக்கு அன்பான
தேவ பிள்ளைகளே, யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. எந்த மனுஷனும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த போராட்டம் எல்லாருக்கும் உண்டு பாருங்க. அதனால் ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தீங்கு நாளில் அகப்பட்டு சிக்கி வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த சஞ்சலம், ஏன் இந்த வெறுப்பு, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டம்? பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் கர்த்தர் அவர் உங்களை தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஐயா, அவன் சொந்த எண்ணத்தினாலும் ஆசையினாலும் சொந்த சித்தத்தினாலும் இழுப்புண்டு அவனுடைய நம்முடைய எண்ணங்களினாலே ஆசைகளினாலே என்ன செய்றோம்? நம்முடைய லட்சியங்களினாலே நம்முடைய இச்சைகளினாலே நம்ம இழுப்புண்டு சிக்கி அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்க ஜெபத்துல ஐயா இன்னும் சொல்றார் 18ஆம் வசனத்துல, எந்த சமயத்திலும், கடைசியில் சொல்றார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்று நாம் ஏறெடுக்கிற இந்த ஜெபம் மகா வல்லமை உள்ளது. ஐயா, இது உங்க வாழ்க்கையை மாற்றும். வானத்திலும் பூமியிலும் உள்ள காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எவைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் உங்கள் கையின் பிரயாசங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்கள் ஊழியத்திற்கும் விரோதமாய் இருக்கிறதோ எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குகிறதற்கு இவை தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நாம ஜெபிக்கிற ஜெபத்துல நீங்க யூஸ் பண்ணுகிற ஆவியின் பட்டயம், அவருடைய வார்த்தை, அவருடைய கேரக்டர், அவர் தர்ற நம்முடைய சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாவற்றையும் நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது பாருங்க, நமக்கு அத்தனையாய் பெரிய சக்தி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அது செயல்படும், காரியங்களை மாறுதலாய் முடிய செய்யும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒருவேளை மந்திரம், மாந்திரீகம், பெல்லி சூனிய கட்டுகள் எல்லாம் இந்த ஜெபத்திற்கு, இந்த தத்துவத்திற்கு முன்பாக தவிடுபடியாகி போகும். அரண்களைப் போல, மலைகளைப் போல, குன்றுகளைப் போல நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் நொறுங்கி இருக்கிற இடமுடி தெரியாமல் போகும். நீங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள். எல்லாவற்றையும் கசக்கி புளிஞ்சி சம்படி நொறுக்கி பதற்கு ஒப்பாக்கி காற்றிலே தூற்றி விடுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இத்தனை பெரிய அதிகாரத்தை கர்த்தர் தேவனுடைய சபைக்கும் சபையின் பிள்ளைகளுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு அற்புதமான ஜெபம். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைக்க மறந்து விடாதீர்கள். இது ஒரு அற்புதமான காரியம். இது உங்க வாழ்க்கையில ஒரு மகா பெரிய வெற்றிகளை உண்டு பண்ணும். ஐயா, திருமண தடையா, வேலை இல்லாத தடையா, வறுமையா, சோம்பேறித்தனமா, பொய்யா, குடிவெறியா, விபச்சார ஆவியா, கீழ்ப்படியாமையா, குழப்பமா, ஒன்னஸ் குடும்பத்தில் ஒருமனம் இல்லாமையா, எல்லா தீய சக்திகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் பின்னாடி ஒரு துஷ்டம் இருக்கிறான். அவன் தான் சத்ருவாகிய பிசாசு, வஞ்சிக்கிறவன் என்று தேவனால் சொல்லப்பட்டவன். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற இந்த பொல்லாங்கானை நீங்கள் ஜெயமெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் இப்பொழுதே இந்த பொல்லாத சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நசுக்கி போடும்படியாக ஜெபிப்போம். நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். எனக்கு அன்பையான தேவ பிள்ளைகளே, முழங்கால் படியிடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பாருங்கள். ஐயா, எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வானத்திலும் பூமியிலும் யாருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவர் கையின் பிரயாசங்கள், தொழில் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாய் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறோம். இப்பொழுதே அதற்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறோம். எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களில் கிரியை செய்கிற பொல்லாத பிரிவினையின் ஆவிகள்,
பொல்லாத பிரிவினையின் ஆவிகள், ஒருமைப்பாட்டை கெடுக்கிற சந்தேக ஆவிகள், குடிவெறியின் விபச்சார ஆவிகள், பெருமையின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி குடும்பங்களிலே குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. மகள்கள் மீது, மருமக்கள் மீது செயல்படுகிற, குடும்பத்தில் பவுசுகள் மீது செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இதோடு எல்லா அந்தகார சக்திகளும் இதோடு நொறுங்கி போகும்படியாய், சாம்பலாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சத்துருவின் அந்தகார கட்டுகளும் உடைந்து போகட்டும். அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளின் மீது, குறிப்பாக இளைஞர்கள் மீது கிரியை செய்கிற கீழ்ப்படியாமையின் ஆவிகள், அவசியம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கு ஐயா, கேட்டுக்கு வழி நடத்துகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம், எல்லா அந்தகார அழுக்கு ஆவிகளும், ஆபாச படங்களை பார்ப்பதும், தீய கேம்ஸ்களை விளையாடுவதும், மது போதை பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு கிடக்க செய்கிற, தவறான தொடர்புகளை கொடுக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சத்தமா ஜெபிங்க, சத்தமா உற்சாகமா ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளை, போராடி ஜெபியுங்கள் ஐயா. எல்லா இது போன்ற கேவலமாய் பிள்ளைகளை நடக்க வைக்கிற எல்லா அந்தகார சக்திகளும், பிசாசின் வல்லமைகளும், எல்லா அன்கிளீன் ஸ்பிரிட், அசிங்கமான ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே பலனற்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, மாற்றம் உண்டாகட்டும். கேம்ஸ்லையும், மது போதை பழக்க வழக்கங்களிலும், ஆபாச படங்கள் பார்க்கிறது, தவறான தொடர்புகளை கொண்டு வைத்திருக்கிற எல்லா கீழ்ப்படியாமையின் ஆவிகளும், எல்லா அழுக்கு ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்க துடிக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்க துடிக்கும் பொல்லாத ஆவிகள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், இன்னும் தவறான போதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெட்ட வெளிச்சமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய அத்தியாயங்கள் தொடங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, லார்ட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், எல்லா பிசாசின் தந்திரங்களில் அகப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் விடுதலை அடையும்படியாய் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளும் நிர்மூலமாகட்டும். இவர்களை கெடுக்கிற ஐயா, பிள்ளைகளின் குணங்களை கெடுக்கிற, கணவன் மனைவியின் குணங்களை கெடுக்கிற, ஆச்சரியமாய் அதிசயமாய் அவருடைய புத்தியிலே, அவருடைய இருதயங்களிலே, ஆவியிலே செயல்படுகிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் கட்டி இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். ஜீசஸ் மைட்டி நேம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளையும் நிர்மூலமாகும்படி கட்டளை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, விசுவாச பிள்ளைகளாய் ஆங்காங்கே தங்கி இருக்கிற, பல நாடுகளை, சொந்த தேசத்தை விட்டு வெளி தேசங்களிலே தங்கி இருக்கிற பிள்ளைகளை அடக்கி ஒடுக்கி சிறைப்படுத்தி வைத்திருக்கிற, சஞ்சலப்படுத்துகிற எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் எல்லா நிர்வாகங்களையும் கேடான தலைமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். ஜீசஸ் மைட்டி நேம். ஹல்லேலூயா. சோர்வை ஏற்படுத்துகிற, ஜெபக்குறைவை ஏற்படுத்துகிற, அவிசுவாசத்தை, பயத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இன்றோடு இப்பொழுதே நிர்மூலமாகட்டும். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆங்காங்கே அகப்பட்டு பல வீடுகளிலும், பல இடங்களிலும், பல தொழிற்சாலைகளிலும், வேலை செய்கிற இடங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் தேவரீர் பராக்கிரமசாலியை போல் எழுந்து புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உம்முடைய பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எழுந்தருளும்படியாய் இந்த பிள்ளைகளுக்காக அநீதியாய் பாதிக்கப்படுகிற, நியாயமற்ற முறையிலே அவஸ்தைப்படுகிற, கண்ணீர் வடிக்கிற, சஞ்சலப்படுகிற, கடன் தொல்லை பாரங்களிலே சிக்க வைக்கப்பட்ட பிள்ளைகள், ஐயா, தொழிலில் நஷ்டமாக்கப்பட்ட பிள்ளைகள், வாழ்க்கையிலே கெட்டு போனவர்கள், தொலைந்து போனவர்கள், இவர்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீங்க எழுந்தருளும் பொழுது ஐயா, இவர்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களே. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல
சகலவிதமான மந்திரம், பில்லி சூனிய, மாந்திரீக கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஐயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிர்மூலமாய் போகும்படியாய் தகடுகள், கட்டுகள், எழுத்துக்கள், ஐயா சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இப்பொழுதே பொசுங்கி போகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற வறுமை, வன்முறை, வேலையில்லா திண்டாட்டம், சோம்பல், பயம், சந்தேகம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். இவருடைய குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். வறுமை என்கிற சாபம் மாறட்டும், வன்முறைகள் தீரட்டும், வேலையில்லா திண்டாட்டங்கள், சோம்பல், பயம், சந்தேகம், எல்லா பிசாசின் கூறுகளும், அந்தகார சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றே இப்பொழுதே நிர்மூலமாய் போவதாக. பிள்ளைகளுக்கு செழிப்பு உண்டாகும்படியாய், சந்தோஷம், சமாதானம் உண்டாகும்படியாய், ஐயா விடுதலையும் வெற்றியும் ஆரோக்கியமும் உண்டாகும்படியாய் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எந்த சத்துருவின் வல்லமைகளும் ஜெயம் கொள்ளாதபடி இன்றே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அப்பா எங்கள் தேசம் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாய் ஆபகுக் தீர்க்கதரிசி தரிசனம் கண்டது போல, ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் கண்டது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல எங்கள் பூமி, எங்கள் தேசம் கர்த்தரை பற்றி, கர்த்தருடைய மகிமையை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா எங்கள் தேசத்திலே சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்படுவதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்த சக்திகளும், துரைத்தனங்களும், அதிகாரங்களும், பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நிர்மூலமாய் போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, சுவிசேஷத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஊழியங்களை செய்கிற பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் கட்டப்படுவதாக இன்றே இயேசுவின் நாமத்தினாலே இருளின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாய் போகும்படியாய் நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. ஐயா சமாதானத்தின் தேவன் நீர், சகல ஆறுதலின் தேவன் நீர், ஐயா சமாதானத்தின் தேவன், சமாதான அதிபதி. ஓ லார்ட், இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷமும் சமாதானமும் செழிப்பும் உண்டாகட்டும். எல்லா பலகீனமும், எல்லா உடல் சோர்வு, அசதிகளும், வியாதிகளும் மாறி ஒரு ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் இப்பொழுதே. ஐயா சமாதானத்தின் தேவன், சகல ஆறுதலின் தேவன், சாத்தானை சீக்கிரமாய், இவ்வளவு சீக்கிரமாய் இவர்கள் காலின் கீழே நசுக்கி போட்டதற்காக நன்றி. குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே தொலைந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், என் அன்பு சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு விரைவாய் வேலை, விசா இல்லாத தவிக்கிற பிள்ளைகளுக்கு விரைவாய் விசா கிடைக்கும்படியாய், திருமண காரியங்கள், ஐயா பிள்ளை பேற்றுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரைவாய் இந்த பொல்லாங்கன் சங்கரிக்கப்பட்டதினாலே இனி தடையில்லை, இனி அரண் இல்லை, இனி எதிர்ப்பு இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். சமாதான அதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். எல்லா தடைகளும் மாறி போகட்டும். ஐயா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படித்தான் சில சமயங்களில் ஜெபிக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சகல உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற சகல பிசாசுகளை துரத்தவும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் இதை பற்றி. இன்னும் வரும் நாட்களிலே இதை பற்றி நாம் போதிக்க போகிறோம். கர்த்தருக்காக நில்லுங்கள், வைராக்கியமாக நில்லுங்கள். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஜெபிக்கிற முறையை கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். நம்முடைய மீட்டிங்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து
காலையும் மாலையும் அநேகர் ஜெபித்து வருகிறீர்கள். அநேகர் இன்பாக்ஸ்ல யூடியூப்ல போடுறீங்க, நாங்க ஜெபிக்கிறோம், மீட்டிங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிரதர்னு சொல்றீங்க. நாங்களும் உங்களுக்காக, உங்கள் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் காரியங்களை யூடியூப் இதுல எழுதுங்க. உங்க பிரச்சனைகளை தைரியமா விசுவாசத்தோடு தொடர்ந்து எழுதுங்கள். கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயத்தை, இந்த அற்புதமான காரியத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவிக்க ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க, லைக் போடுங்க, போட்டுட்டு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக செய்வார்.